ஒரு சிறிய ஊரில் ராஜேஷ் என்ற இளைஞன் இருந்தான். அவன் எப்போதும் உழைப்பானவன்தான். ஆனால் வாழ்க்கை அவனுக்கு எளிதாக அமையவில்லை. 10 வருடம் வேலை பார்த்தும் பெரிய முன்னேற்றம் இல்லை. சில நேரங்களில் அவன் மனம் உடைந்துவிடும். அவன் தோழர்கள் சிலர் நல்ல பதவி, பெரிய சம்பளம், வெளிநாட்டு வேலை எல்லாம் பெற்றார்கள். அவன் யோசிப்பான், நான் ஏன் இதே இடத்தில்தான் இருக்கிறேன்? ஆனால் ஒருநாள் அவன் தன் தந்தையின் வார்த்தையை நினைவு கூர்ந்தான். அவர்தான் சொன்னார், மகனே, விதை விதைத்த உடனே பழம் வராது. அது நேரம் எடுத்துக்கொள்ளும். அது உழைப்பையும் பொறுமையையும் கேட்டுக்கொள்ளும். அந்த வார்த்தை ராஜேஷின் மனதில் நின்றது. அவன் தன் வேலையை விட்டுவிடாமல் தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளத் தொடங்கினான். மெல்ல மெல்ல அவனது திறமைகள் வளர்ந்தது. பேச்சுத்திறன், தொழில்நுட்பம், மனிதருடன் நடக்கும் விதம். ஒரு நாள் அவனது மேலாளர் கவனித்தார். இந்த மனிதன் சும்மா இல்லை, முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு புதிய திட்டம் கொடுத்தார்கள். அவன் அதை முழு மனதோடு செய்தான். அந்த திட்டம் வெற்றி பெற்றது. இன்று ராஜேஷ் அந்த நிறுவனத்தின் முக்கிய அதிகாரியாக இருக்கிறார். அவனை பார்த்து அதே நண்பர்கள் வந்து சொல்கிறார்கள், நீங்க தாமதமா வந்தீங்க, ஆனா மிகுந்த வெற்றியோடு வந்தீங்க. ராஜேஷ் சிரித்துக்கொண்டு சொல்கிறான், வெற்றி தாமதமானால் கவலையில்லை, நாம முயற்சி நிறுத்தக்கூடாது.